வேர்ல்டு வார் 3 வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வேர்ல்டு வார் 3 வந்து ஈரான் கண்டிப்பாக வர வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் அமெரிக்கா விசஸ் ஈரான் இவங்களுக்கு தான் வந்து போர் போயிட்டு இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை ஃபர்ஸ்ட் தாக்குதல் நடத்துனாங்க. பதிலுக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குதல் பண்ணிட்டு அமெரிக்கா அவங்களால டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்களோட மிசைல் வந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி அமெரிக்காவுக்கு போற அளவுக்கான ஒரு இது கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் பார்த்தீங்கன்னா துபாய், அபுதாபி, குவைத்து, கத்தார், யூஏஇ, பஹ்ரைன் இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற யூஎஸோட ஏர்பேஸ் எல்லாம் வந்து அவங்க அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பயும் இன்னைக்கு வரைக்குமே வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு ஆதரவாக வந்து பிரான்ஸும் ஜெர்மனியும் வந்திருக்காங்க. இதை விட முக்கிய விஷயம் என்னன்னா, ஈரானை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணீங்கன்னா சைனாவும் நாங்களும் உள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ஒரு 16 மிசைல் வந்து ஈரானில் இறங்கியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, நீ உடனடியாக வந்து போரை ஸ்டாப் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் ஈரான் கூட சேர்ந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்து கண்டிப்பாக வேர்ல்டு வார் 3 வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் தான் எல்லாருக்கும் இருக்குது. இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன இப்போ அப்படின்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து இப்போ ஃப்ளைட்ஸ்லாம் மறுபடியும் ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சமான ஒரு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேற்றுலேருந்து. ஸோ பாதி பேர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, இன்னமும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கால் பண்ணி பேசினேன். எல்லாருமே இப்போ வரைக்கும் சேஃபாக தான் இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஏர்லைன்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்கவுங்களோட சொந்த ஊருக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் போயிடுங்க. ஏன்னா வந்து போர் இன்னமும் வந்து தீவிரமாக தான் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப அவங்கள நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அவங்க எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க அண்ட் சேஃபாக எல்லாருமே ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஸோ இந்த வார பற்றின அப்டேட்ஸ் நான் கண்டினியூஸாக என்னோடய பேஜில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் அந்த அப்டேட்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.